இதய ஆரோக்கியத்திற்கும் நல்ல இரத்த ஓட்டத்திற்கும் உதவும் மூலிகைகள். வணக்கம். இன்று இதய ஆரோக்கியம், நல்ல இரத்த ஓட்டம் மற்றும் இரத்த நாள மண்டலத்தின் செயல்பாட்டை ஆதரிக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட சில மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சரியான உணவு மற்றும் பயனுள்ள மூலிகைகள் இணைந்து இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவலாம். ஹவுதோன் இதயத்திற்கு உதவும் முக்கிய மூலிகையாக கருதப்படுகிறது. இது இதய செயல்பாட்டை ஆதரிக்கவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களை பாதுகாக்க உதவலாம். பூண்டு இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பிரபலமானது. இதில் உள்ள அலிசின் என்ற சேர்மம் ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கவும், இயல்பான இரத்த அழுத்தத்தை ஆதரிக்கவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவலாம். ஜிங்கோ பிலோபா நல்ல இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கும் மூலிகையாக அறியப்படுகிறது. இது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், இரத்த நாளங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை வழங்கவும் உதவலாம். கெயின் மிளகு பாரம்பரியமாக இரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது ஆரோக்கியமான இதய செயல்பாட்டை ஆதரிக்க உதவலாம். லிண்டன் பூக்கள் இரத்த நாளங்களை தளர்த்தி நல்ல இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கக்கூடிய மென்மையான மூலிகையாகும். இது இதய நலனை மேம்படுத்த பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. மதர்வார்ட் மன அமைதியையும் உணர்ச்சி சமநிலையையும் ஆதரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி சீரான இதய துடிப்பை ஆதரிக்க உதவலாம். இஞ்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவும் பிரபலமான மூலிகையாகும். இது ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவும் இயற்கை சேர்மங்களையும் கொண்டுள்ளது. மஞ்சள் குர்குமின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொண்டுள்ளது. இது இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும், அழற்சியை குறைக்கவும், நல்ல இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கவும் உதவலாம். செம்பருத்தி பொதுவாக மூலிகை தேநீராக அருந்தப்படுகிறது. இது ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும், இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. வல்லாரை இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தையும் நல்ல இரத்த ஓட்டத்தையும் ஆதரிக்கக்கூடிய மூலிகையாக அறியப்படுகிறது. இது நீண்ட காலமாக பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரெய்ஷி காளான் உடலின் இயற்கை சமநிலையை ஆதரிக்கும் தன்மைக்காக மதிக்கப்படுகிறது. இது இதய ஆரோக்கியத்தையும் உடலின் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தையும் குறைக்க உதவலாம். துளசி மன அமைதியையும் ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தையும் ஆதரிக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. இது அழற்சியை குறைக்கவும், இதய செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவலாம். லெமன் பாலம் நரம்பு மண்டலத்தை ஆதரிக்கும் அமைதியான மூலிகையாகும். இது மன அமைதியையும் இதய நலனையும் மேம்படுத்த உதவுகிறது. தமிழ்நாட்டில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில மூலிகைகளும் இதய ஆரோக்கியத்துடன் தொடர்புடையவை. அர்ஜுனா ஆயுர்வேத மருத்துவத்தில் இதயத்திற்கு மிகவும் மதிக்கப்படும் மூலிகையாகும். இது இயற்கையான இதய டானிக்காக பயன்படுத்தப்படுவதுடன் நல்ல இரத்த ஓட்டத்தை ஆதரிக்க உதவலாம். நெல்லிக்காய் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின் சியும் நிறைந்தது. இது ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை ஆதரிக்கவும், இரத்த நாளங்களை பாதுகாக்கவும் உதவலாம். கருவேப்பிலை தென்னிந்திய உணவுகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள தாவரச் சேர்மங்கள் ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவையும் இதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்க உதவலாம். முருங்கை இலைகள் ஊட்டச்சத்துகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்தவை. இவை இதய ஆரோக்கியம், நல்ல இரத்த ஓட்டம் மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலனை ஆதரிக்க உதவலாம். பிராமி நரம்பு மண்டலத்தை ஆதரிக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் அமைதிப்படுத்தும் தன்மை மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மறைமுகமாக ஆதரிக்க உதவலாம். சமநிலையான உணவு, வழக்கமான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்த மேலாண்மை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் மிகவும் முக்கியமானவை. நேச்சுரல் வெல்னஸ் அட் 20 முதல் hour of a day சேனலை பார்த்ததற்கு நன்றி. மேலும் இயற்கை ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.